السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل وسلم على رسولك سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين. قال نبينا صلى الله عليه وسلم: عليكم بالصدق. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தாலாவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மனித வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காக பல வழிகாட்டுதல்களை நமக்கு சொல்லி தந்தார்கள். அதிலே ஒரு வழிகாட்டுதல், மனிதன் உண்மையாக இருப்பது, உண்மையை பேசுவது. இன்று நாம் நம்மளுடைய வழக்கத்தில் நிறைய பொய்களை சொல்லக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்று போன் வந்ததற்கு பிறகு, செல்போன் வந்ததற்கு பிறகு நிறைய பொய்களை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம். ஒரு இடத்திற்கு புறப்படாமலேயே இதோ புறப்பட்டு விட்டேன், வந்து கொண்டிருக்கிறேன், வருகின்ற வழியிலே இருக்கிறேன் என்பதாக பொய் சொல்வது. இப்படி இது ஒரு உதாரணத்திற்கு தான். இன்னும் இது போன்ற எத்தனையோ பொய்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில், விற்பனை நிலையங்களில், பள்ளிக்கூடங்களில், கல்லூரிகளில், இப்படி நிறைய இடங்களில் தங்களுடைய தேவைக்கு தகுந்தவாறு பொய்களை சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் இன்று மனிதர்களுக்கு மத்தியிலே அதிகமாகி கொண்டே போய் கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொய்யை வெறுத்துள்ளார்கள். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கின்றான்: யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வகூனு மஅஸ் ஸாதிகீன். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், உண்மையாளர்களோடு இருங்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பழக்கம் என்னவென்றால், பொய்யே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தங்களுடைய வரலாற்றில், தங்களுடைய வாழ்க்கையில் சொன்னதே இல்லை. சஹாபாக்கள், வஹீயை எழுதக்கூடிய சஹாபாக்கள் கேட்டார்கள்: யா ரசூலல்லாஹ், தாங்கள் பல வகையான சூழ்நிலைகளில் இருக்கிறீர்கள், சந்தோஷம், துக்கம், இப்படி பல நிகழ்விலே தாங்கள் இருக்கலாம் என்று சொன்ன பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்: எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அனைத்து வார்த்தைகளும் அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டே வருகிறது. எனவே நீங்கள், நான் எந்த நிலையில் இருந்து சொன்னாலும் என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் பதிவு செய்யுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எந்த ஒரு நேரத்திலும், எந்த ஒரு சூழ்நிலையிலும் என்னுடைய வாயிலிருந்து பொய்யான விஷயமோ, உண்மைக்கு மாற்றமான எந்த விஷயங்களோ ஒருபோதும் வராது என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு உத்தரவாதம் தருகிறார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: பொய் யார் சொல்கிறானோ அவனுடைய உள்ளத்திலே பலகீனம் இருக்கிறது, ஈமான் பலகீனமாக இருக்கிறது என்பது அதனுடைய அடையாளம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸிலே பார்க்கின்றோம். எவ்வளவு பொய் அதிகமாக சொல்லுகிறானோ அந்த அளவிற்கு அவனுடைய உள்ளத்திலே ஈமான் பலகீனமாக இருக்கிறது, அல்லாஹ் மீதும் ரசூலின் மீதும் உள்ள நம்பிக்கை பலகீனமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஹதீஸிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லுவார்கள்: அலைக்கும் பிஸ்ஸித்கி. உண்மையை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். எப்பொழுதும் உண்மை பேசுவதை, உண்மை சொல்வதை நீங்கள் அவசியமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். நிச்சயமாக அந்த உண்மை என்பது யஹ்தி இலல் பிர், நன்மைகளின் பக்கம் உங்களுக்கு வழிகாட்டும் என்று சொன்னார்கள்.
உண்மை பேசுவது நன்மையான விஷயங்களின் பக்கம் வழிகாட்டும். இன்னல் பிர்ர யஹ்தி இலல் ஜன்னா, நீங்கள் அந்த நன்மையான காரியங்களின் பக்கம் சென்றீர்களே ஆனால் அந்த நன்மையான காரியம் உங்களை சுவனத்தின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கும் என்பது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உண்மை நன்மைக்கு வழிகாட்டும், நன்மை சொர்க்கத்திற்கு வழிகாட்டும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஒரு ஹதீஸில் இப்படி சொல்லுகிறார்கள், வையாக்கும் வல் கிதுப, உங்களை நான் பொய்யை விட்டும் நான் எச்சரிக்கை செய்கிறேன், பொய் பேசுவதை விட்டும் நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். இன்னல் கிதுப யஹ்தி இலல் ஃபுஜூர், நிச்சயமாக பொய்யான விஷயங்கள், உங்களுடைய பொய் பாவத்தின் பக்கம் வழிகாட்டும். பொய் பேசுவீர்களே ஆனால் அது பாவங்களின் பக்கம் உங்களுக்கு வழிகாட்டும். இன்னல் வல் ஃபுஜூர் யஹ்தி இலன் நார், அந்த பாவ காரியங்கள் இருக்கிறது நரகத்திற்கு வழிகாட்டும். பொய் பாவத்திற்கு வழிகாட்டும், பாவம் நரகத்திற்கு வழிகாட்டும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ நாம் உண்மையை பேச வேண்டும், அதுதான் நன்மையின் பக்கம் நம்மை கொண்டு சேர்க்கும், நன்மை நம்மளை சுவனத்தின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கும். பொய் பாவத்தின் பக்கம் கொண்டு செல்லும், பாவம் நரகத்தின் அளவிலே கொண்டு செல்லும். எனவே நாம் முடிவு செய்து கொள்ள வேண்டும், நான் உண்மையை பேசி உண்மையாக இருந்து சொர்க்கத்திற்கு செல்வதா அல்லது பொய் பேசி பாவங்கள் செய்து நரகத்திற்கு செல்வதா என்பதை நாம் முடிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, பொய்யை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதுமே விரும்ப மாட்டார்கள். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வ கூனு மஅஸ் ஸாதிகீன், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், நீங்கள் எப்பொழுதும் உண்மையாளர்களோடு இருங்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லுவான். இன்று நிறைய நபர்கள் தங்களுடைய பேச்சு திறமையால் மக்களை கவர வேண்டும் என்பதற்காக, ஜனங்களை எல்லாம் சிரிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக, தன்னுடைய பேச்சு மிக சிறந்ததாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் பொய்யான கற்பனைகளை சொல்லி மக்களை சிரிக்க வைக்கிறார்கள். மக்களை சிரிக்க வைப்பதற்காக கூட ஒரு பொய்யான விஷயத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடாது என்று ஹதீஸிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஒரு ஹதீஸிலே இப்படி இருக்கிறது, வயலுல் இல்லதி யுஹத்திசு வயக்திபு லியுத்ஹிக பிஹில் கௌமு வயலுல் லஹு வயலுல் லஹு. ஒரு மனிதன் ஒரு கூட்டத்தினை சிரிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக அந்த கூட்டத்தார்களை எல்லாம், சபையோர்களை எல்லாம் சிரிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக பொய் பேசுகிறான், அவர்களை சிரிக்க வைப்பதற்காக பொய் சொல்கிறான் என்று சொன்னால் வயலுல் லஹு, அவனுக்கு நாசம் உண்டாகட்டும், வயலுல் லஹு, அவனுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 முறை சொன்னார்கள். அபூ தாவூதிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். அப்போ ஒரு பேச்சுக்காக கூட, இங்க இருக்கக்கூடிய இந்த ஜனங்களை சிரிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக கூட பொய்யான விஷயங்களை நீங்கள் புனையக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் பொய் எவ்வளவு மோசமான ஒரு செயல் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு இடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு திருமணத்தின் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலிமா விருதை கொடுத்து அனுப்பினார்கள். அப்படி கொடுத்து அனுப்புகின்ற பொழுது அங்கே உள்ள அந்த தோழி, அந்த மணப்பெண்ணினுடைய தோழிகளுக்கு உணவு கொண்டு கொடுக்கப்பட்டது. அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு விருப்பம் இல்லை, இந்த உணவு எங்களுக்கு விருப்பம் இல்லை என்பதாக சொன்னார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தஜ்மான ஜூஆன் வ கிதுபன், பொய்யும் பசியும் ஒன்று சேராது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். உங்களுக்கு பசி இருக்கிறது, ஏன் விருப்பம் இல்லை என்று சொல்லுகிறீர்கள்? பசி இருக்கிறது, சாப்பிட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது, எதற்காக விருப்பம் இல்லை? பசியும் இந்த நீங்கள் சொல்லக்கூடிய விருப்பம் இல்லை என்ற இந்த 2ம் ஒன்று சேராது என்று சொன்னார்கள். நாம் சொல்லுவோம் அல்லவா, யாராவது உணவு கொடுத்தாலோ எல்லாரும் சாப்பிட கொடுத்தாலோ, இல்லை எனக்கு பசி இல்லை அல்ஹம்துலில்லாஹ் வேண்டாம் என்று சொல்லுவோம் அல்லவா, அது போன்றுத்தான் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அதையும் கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். பசியும் பொய்யும் ஒன்று சேராது,
எனவே நீங்கள் சாப்பிடுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். பொய் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும், சின்ன விஷயமாக இருந்தாலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே பொய் சொல்லக்கூடாது என்பதை நமக்கு கற்பித்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிய வேண்டும். ஒரு ஹதீஸ்ல எப்படி சொல்லுவார்கள், முனாஃபிக், நயவஞ்சகர் என்று சொல்லக்கூடிய முனாஃபிக்கினுடைய அடையாளங்கள் 3 அடையாளங்கள். அதிலே ஒன்று, இதா ஹத்தஸ கதிப, பொய் பேசினால் அவன் பொய்யான விஷயத்தை பேசுவான், பொய் சொல்வான். வைதா வாழத அஹ்லஃப, வாக்குறுதி தந்தால் அந்த வாக்குறுதிக்கு மாறு செய்வான். வைதா துமின ஹான, அவனிடத்தில் அமானிதம் வைக்கப்பட்டால் அந்த அமானிதத்திற்கு அவன் மோசடி செய்வான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பொய் பேசுவதை நயவஞ்சகனத்தரத்தின் அடையாளம் என்று சொன்னார்கள். ஒரு முனாஃபிக்கினுடைய அடையாளம் என்று சொன்னார்கள். இன்னல் முனாஃபிகீன ஃபித்தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், முனாஃபிகீன்கள் நரகத்தினுடைய அடித்தட்டிலே இருப்பார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கின்றார். அந்த முனாஃபிக்குடைய அடையாளம் தான் பொய். பொய் பேசுபவனும் நரகத்தினுடைய அடித்தட்டில் கிடப்பான் என்பதை நாம் இங்கே புரிய முடிகின்றது. எனவே முனாஃபிக்குடைய அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த பொய் ஒருபோதும் முஃமினுடைய வாயிலோ உள்ளத்திலோ வந்துவிடக் கூடாது என்பதை நாம் நன்கு ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இப்படி சில கேள்விகள் கேட்கப்பட்டது. அயகூருல் முஃமினு ஜுப்பானன், ஒரு முஃமின் கோழையாக இருப்பானா? ஒரு முஃமின் கோழையாக இருப்பானா யா ரசூலல்லாஹ், ஒரு முஃமின் கோழைத்தன்மை இருக்குமா என்று கேட்டார்கள். அப்பொழுது சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நஅம் என்பதாக சொன்னார்கள். இருப்பான், ஒரு முஃமின் கோழையாக இருப்பான். மீண்டும் கேட்கப்பட்டது, யகூனுல் முஃமினு பகீலன், ஒரு முஃமின் கஞ்சனாக இருப்பானா என்று கேட்கப்பட்டது. நஅம், ஆம் இருப்பான் என்று சொன்னார்கள். மீண்டும் அவர் நாயகத்திடத்தில் கேட்கப்பட்டது, அயகூனுல் முஃமினு கذாபன், ஒரு முஃமின் பொய் சொல்லக்கூடியவனாக இருப்பானா என்பதாக கேட்கப்பட்ட சமயத்தில் ஃபகால லா என்று சொன்னார்கள். அப்ப முஃமின் பொய் சொல்லக்கூடியவனாக இருக்க மாட்டான் என்று நபிகள் நாயகம் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு முஃமின் கோழையாக இருப்பானா? இருப்பான். ஒரு முஃமின் கஞ்சனாக இருப்பானா? இருப்பான். ஆனால் ஒரு முஃமின் பொய்யனாக இருப்பானா என்று கேட்டதற்கு மட்டும் முஃமின் பொய்யனாக இருக்க மாட்டான். கோழைத்தன்மை இருக்கலாம், கஞ்சத்தனம் இருக்கலாம், ஆனால் பொய் என்கிற தன்மை முஃமினிடத்திலே இருக்காது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி பொய் சொன்னால் அவன் சரியான முஃமினாக இருக்க மாட்டான் என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நாம் புரிய முடிகின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தாலா நாளை 3 நபர்களிடத்திலே பேச மாட்டான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஸலாஸத்துன் லா யுகல்லிமுஹுமுல்லாஹு யௌமல் கியாமத்தி வலா யுஸக்கீஹிம் வலா யன்துரு இலைஹிம் வலஹும் அஸாபுன் அலீம். 3 மனிதர்களிடத்திலே நாளை மறுமையில் அல்லாஹ் பேச மாட்டான், அவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான், அவர்களின் பக்கம் ரஹ்மத்தான பார்வையை கொண்டு, அருள் பார்வையை கொண்டு பார்க்க மாட்டான், அவர்களுக்கு துன்பம் தரக்கூடிய வேதனை இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். ஷைഖுன் ஜானின், வயோதிகம் வந்ததற்கு பிறகு விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு வயோதிகர், வயதாகிவிட்டது, அந்த வயோதிகத்திலும் ஒரு விபச்சாரம் புரிகின்றார். இவருக்கு அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான், இவருக்கு கடுமையான தண்டனை இருக்கிறது என்று சொன்னார்கள். இரண்டாவதாக மலிகுன் கذாப், பொய் சொல்லக்கூடிய அரசன். மூன்றாவதாக சொன்னார்கள் வாயிலுன் முஸ்தக்பிர், பெருமை அடிக்கக்கூடிய ஏழை. இதிலே நாம் பார்க்க வேண்டியது மலிகுன் கذாப், பொய் சொல்லக்கூடிய அரசன். அரசனுக்கு என்ன தேவை வந்து விட்டது பொய் சொல்வதற்கு? உண்மையை நிலைநாட்டக்கூடியவனாக அரசன் இருக்க வேண்டும், உண்மையை சொல்லக்கூடியவனாக, உண்மையை பேசக்கூடியவனாக, உண்மையானவனாக இருக்க வேண்டும். கீழ்மட்டத்தில் இருப்பவன் கூட ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் பொய் சொல்லிவிட்டால் பயந்து கொண்டு சொல்லிவிட்டான் என்று சொல்லலாம். ஆனால் ஒரு அரசன் பொய் சொன்னால், ஒரு அரசனுக்கு பொய் என்பது அழகல்ல. எனவே மலிகுன் கذாப், பொய் சொல்லக்கூடிய அரசன் நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா இவனை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான், இவனுக்கு கடுமையான தண்டனை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.
கணியத்திற்குரியவர்களே, பொய் பேசுவதின் காரணமாக முகம் கருத்து விடும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அலா இன்னல் கிதுப யஸ்வத்துல் வஜ், அறிந்து கொள்ளுங்கள், பொய் இருக்கிறதே அது முகத்தை கருக்க செய்துவிடும், முகத்தை கருக்கிவிடும். நமீமத்து அதாபுல் கபர், கோல் சொல்வது இருக்கிறதே அது கபருடைய அதாபை உங்களுக்கு பெற்றுத்தரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முகம் கருத்து விடும். ஒரு வகையான அந்த முகத்தில் முஃமினுக்கு இருக்கக்கூடிய ஒளி மங்கி ஒரு பொய்யனுடைய அடையாளமாக அந்த முஃமினுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒளியை அல்லாஹ் நீக்கி விடுவான், முகம் கருத்து விடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போல இன்னொரு ஹதீஸ்ல இப்படி இருக்கிறது, இதா கதிபல் அபுது தபாதல் மலக்கு மைலன் மின் நத்ரி மா ஜா பிஹி. ஒரு அடியான் பொய் பேசுகிறான் என்று சொன்னால், அவன் பொய் பேசுகின்ற பொழுது அவனிடத்திலிருந்து மலக்கு கொஞ்சம் விலகி செல்கிறார். நன்மை தீமை எழுதக்கூடிய இந்த மலக்கு இருக்கிறார்கள் அல்லவா, தபாதான்ஹுல் மலக்கு, அந்த மனிதனை விட்டும் கொஞ்சம் சற்று தூரமாக விலகி செல்கிறார். மைலன், ஒரு மைல் தூரம். ஒரு மைல் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர். அப்போ சில மைல் தூரங்கள் இவனை விட்டு மலக்கு வேகமாக மலக்கு இவனை விட்டு தூரமாக சென்று விடுகிறார் என்று சொன்னால் என்ன காரணம்? நத்னி மாஜா பிஹி, பொய் பேசுவதனால் அவனிடத்திலிருந்து ஏற்படக்கூடிய அந்த துர்வாடையின் காரணமாக. பொய்க்கு என்று ஒரு துர்வாடை இருக்கிறது. பொய் பேசக்கூடிய அந்த பொய்யான வார்த்தைகளுக்கு ஒரு இருக்கக்கூடிய துர்வாடையின் காரணமாக அந்த மலக்கு அவனை விட்டு தூரமாக சென்று விடுகிறார்கள். மலக்குகளுக்கும் இந்த பொய் பிடிப்பதில்லை, அல்லாஹ் படைத்த அல்லாஹ்விற்கும் பொய் பிடிப்பதில்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பொய் பிடிப்பதில்லை, மலக்குகளுக்கும் பிடிப்பதில்லை. எனவே இவனை விட்டு தூரமாக விலகி சென்று நிற்கிறார்கள் என்று நாம் ஹதீசுகளிலே பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஒரு கூட்டத்தை சிரிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக கூட பொய் சொல்வதை தடுத்தார்களோ, பொய் சொல்லக்கூடாது என்று சொன்னார்களோ, பொய்யான விஷயங்களை புனையக்கூடாது என்று சொன்னார்களோ, அதுபோல ஒரு குழந்தையிடத்திலும் கூட பொய் பேசக்கூடாது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு முறை ஒரு வீட்டிற்கு சென்றிருந்தார்கள். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணி தங்களுடைய குழந்தையை, இங்கே வா, உனக்கு நான் ஒரு பேரிச்சம்பழம் தருகிறேன் என்பதாக அழைத்தார்கள். அப்படி அழைத்த பொழுது அப்துல்லாஹ் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாயார், அப்துல்லாஹ் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அவர்கள் சிறிய வயதாக இருக்கின்ற பொழுது அவருடைய தாயார் இவரை அழைக்கிறார்கள், வாருங்கள், உங்களுக்கு ஒரு பேரிச்சம்பழம் தருகிறேன் என்று. அப்பொழுது அங்கிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உண்மையிலேயே அந்த குழந்தைக்கு நீங்கள் பேரிச்சம்பழம் வைத்திருக்கிறீர்களா என்று கேட்டார்கள். ஆம், வைத்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். அப்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படி வைத்திருக்கவில்லை என்றால் அந்த குழந்தையை நீங்கள் வா, பேரிச்சம்பழம் தருகிறேன் என்று அது வந்ததற்கு பிறகு நீங்கள் தரவில்லை என்று சொன்னால் பொய் சொன்ன ஒரு குற்றம் உன் மீது சுமத்தப்படும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, குழந்தையை ஏமாற்றுவது கூட, குழந்தையிடத்திலே இங்கே வா, உனக்கு அதை தருகிறேன் இதை தருகிறேன் என்று சொல்வது கூட அதில் உண்மை தன்மை இல்லை என்று சொன்னால் அதுவும் குற்றம் பிடிக்கப்படும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, எந்த விஷயத்திலும் பொய் நமக்கு அனுமதிக்கப்பட்டது அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் 3 நேரங்களில் மட்டும் பொய் சொல்வது ஜாயிஸ் என்பதாக நமக்கு தெரிவிக்கிறார்கள். அதிலே ஒன்று, இஸ்லாஹும் பைனன் நாஸ், ஜனங்களுக்கு மத்தியிலே இஸ்லாஹை ஏற்படுத்துவதற்காக, ஜனங்களுக்கு மத்தியிலே இஸ்லாஹை ஏற்படுத்துவதற்காக பொய் சொல்வது ஜாயிஸ். இன்னொன்று, போருடைய நேரங்களில் போரிலே தந்திரமாக சில வேலைகளை செய்வது, அதற்கு அனுமதி இருக்கிறது. அதிலே பொய் சொல்வதன் மூலமாக தவறு ஏற்பட்டு விடாது. அதே போல கணவன் மனைவி இருவருக்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக, கணவன் மனைவிக்கு மத்தியில இணக்கம் ஏற்படுவதற்காக பொய் சொல்வது ஜாயிஸ் என்பதாக இந்த 3 விஷயத்திலே மட்டும் இதை ஆகமாக்குகிறார்கள். மற்ற எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த இடங்களிலும் பொய் சொல்வதை நமக்கு இஸ்லாம் ஒருபோதும் அனுமதிக்கவில்லை. 3 சூழ்நிலைகளை தவிர மற்ற சூழ்நிலைகளில் மற்ற நேரங்களில்
பொய் முழுக்க தவிர்க்கப்பட வேண்டும். அறவே பொய் சொல்லக்கூடிய அந்த பழக்கங்களை நாம் கைவிட வேண்டும். ஏனென்றால் அது பாவத்தின் பொய் இருக்கிறதே, பாவத்தின் பக்கம் நம்மை கொண்டு போகும். அந்த பாவங்கள் இருக்கிறதே நரகத்தின் பக்கம் கொண்டு போகும். அப்படிப்பட்ட இந்த ஆபத்தான பொய்களை விட்டு தவிர்ந்து உண்மை பேசக்கூடிய, எப்பொழுதும் உண்மையை உரைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா வனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.